வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய நந்தனம் கிண்ணிக்கோழி ஒன்றை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த நந்தனம் கிண்ணிக்கோழிங்கிறது 3 வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி இனங்களை லாபம் ஈட்ட முடியுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இறைச்சியை விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டலாம். அதுக்கப்புறம் இதோட குஞ்சுகளை விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா முட்டைகளை விற்பனை செஞ்சு லாபம் ஈட்டலாம். அப்படி நிறைய வழிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணி கோழிகள் மூலம் லாபம் ஈட்டலாங்க. நம்ம இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணி கோழிகளுங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுதுங்க. சொல்லப்போனால் நம்மளோட பண்ணையோட காவலன் கூட இந்த கிண்ணி கோழி சொல்லலாம். ஏன்னா நிறைய வகையான விஷஜந்துக்கள் தான் சாப்பிட்டு மற்ற கோழி இனங்கள் இது போன்ற இனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க இந்த கிண்ணி கோழி இனங்கள். வெளியாட்கள் வந்தாலே பார்த்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய சத்தமே ஒரு விகாரமாக இருக்கும். அதனால பொதுவாக இந்த இனங்களை இதில் தான் வளர்ப்பாங்க. பொதுவாக இது போல இனங்களை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் தோட்டங்களில், அதுக்கப்புறம் பெரிய லெவலில் பண்ணைகளில் வளர்ப்பாங்க. வீட்டு ஏரியாக்கள் பக்கத்தில் வளர்க்க மாட்டாங்க, ஏன்னா இது போடுற சவுண்டுனால. ஆனால் இந்த இனங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்புகள் இருக்குங்க. குறிப்பாக அதோட இறைச்சியில் உயர்தர புரத சத்து இருக்குது. அதே போல் கொழுப்புகள் ரொம்ப குறைவாக தாங்க இருக்கும். கோழி இறைச்சியோட பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணி கோழி இறைச்சி சுவையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு சிறப்புமிக்க இந்த இனங்கள் வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை குறைவுங்கிறது கொஞ்சம் வேதனைக்குரியது தான். இருந்தாலும் இந்த கிண்ணி கோழி இனங்களில் என்னென்ன வகையான சிறப்புகள் இருக்குங்கிறத பார்ப்போங்க. இந்த நந்தனம் கிண்ணி கோழி ஒன்றுங்கிறது தரம் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிண்ணி கோழி இனங்களுங்க. இந்த இன கோழிகள் பார்த்தீங்கன்னா மாதவரம் கால்நடை பல்கலைக்கழகத்திட்ட பார்த்தீங்கன்னா விற்பனை செய்கிறாங்க. இதோட குஞ்சுகள் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் முன்பதிவின் மூலம். அதே போல் இதை வளர்க்குறதுக்கான நிறைய வகையான தகவல்கள் கூட அவங்க மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 12 வாரங்கள்லேயே 950லேருந்து 1 கிலோ வரைக்கும் எட்டிடுவாங்க. அதாவது 950 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த இனங்களோட இறைச்சி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 21 வாரங்களில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. அதாவது ஒரு 147 நாளுக்கு ஒரு 147 நாளுக்கு மேலே முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 100 முட்டைகள் வரைக்கும் கொடுக்குங்க. முட்டைகளோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35லேருந்து 40 கிராம் வரைக்கும் இருக்கும். இதோட முட்டைகளும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போலயே பழுப்பு மற்றும் வெளிர் பழுப்பு கலந்து இருக்க மாதிரி தாங்க இருக்கும். இப்படி நிறையா வகையான சிறப்புகள் இந்த கிண்ணி கோழி இனங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.